Where are you living? 1 minute. Which? That. What? That room. Oh, that room. I can't. Yo. I'm not asking now which room are you living? I'm asking where are you living? In which place? Your native place, no. Which is your native place? Tiruchendur. Where it is? In Tamil Nadu. He is saying Tamil Nadu, you are saying something else. You can go. I go for restroom and come. Okay. Yeah. நல்லா என்கிட்ட வந்து மாட்டிக்கிச்சு இங்கிலீஷ் பேசி வரல இன்னும் அவங்க 2 பேர்த்திட்டு இங்கிலீஷ் பேசி கற்றுட்டு இருக்காங்க 2 பேரும். இங்கிலீஷ் அவ்வளோக்கா தெரில அவங்களுக்கு, அதனால் வச்சு செய்ய 2 பேரும் செஞ்சிட்ருக்கோம். அப்படியே மறுபடியும் போயிட்டு அப்படியே அதே பேரை வச்சு செய்யலாம். நான் வந்து 1 நேரம் கழிச்சு கண்டிப்பாக பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி எனக்கு எல்லாம் செம்மையாக ஆட்டம் ஆடியாச்சு. அவங்களுக்கு இப்போ நான் இந்த போட்டை சுற்றி காட்டுறேன். இங்கே வந்து செருப்பு விட்டுக்கணும். விட்டு இங்கே ஒரு சோஃபா, இங்கே ஒரு சோஃபா, இங்கே ஒன்று, அப்புறம் இங்கே ஒரு டீப்பாய். மேலே பார்த்திங்கன்னா இன்டீரியர்லாம் செம்மையாக இருக்கும். அப்புறம் இங்கே ஏசி ஃபேன்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து ஹால் மாதிரி. ஓகே, இங்கேருந்து காட்டுற ஃபுல்லாக தெரியுதா? ஓகே, இது வந்து ஹால் மாதிரி. தென் அப்படியே உள்ளே போவோம். உள்ளே போனோன்னா இது ஃபஸ்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். அவன் வந்து தனியாக கற்றுனாங்க. தூங்க இல்லையடா இனிதான் ப்ரோ தூங்க. அப்படியே உள்ளே போனால் அப்படியே உள்ளே வந்து வச்சுக்கோங்க. இது ஒரு ரூம், ஃபுல்லாக எல்லாம் இருப்பாங்க. ஓகே, தென் இது ஒரு ரூம். ரூம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரூம். இது ஒரு ரூம். ஓகே, ஏசி இருக்கும். அப்புறம் இங்கே வந்து ஒரு ஃபேன். தென் இந்த மாதிரி ஒரு இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. தென் ஒரு நல்லா 2 சீட்டர் சோஃபா. அப்படியே வந்தோன்னா ரெஸ்ட் ரூம் இங்கே இருக்குது. ரெஸ்ட் ரூம். ஸோ எல்லாமே துணியெல்லாம் வச்சுக்கலாம். சரி, ஓகே, நம்ம அப்படியே வெளில போயிடலாம். ஆக்சுவலி 8 o'clock மேலே தான் ஏசி போடுவோம். எல்லாம் மேலே தான் ஏசி போடுவோம். 9 o'clock தான் ஏசி போடுவாங்க. ஸோ 9 o'clock மேலே ஆகிடுச்சு. ஸோ ஏசிலாம் போட்டாங்க. தென் பார்த்திங்கன்னா இது வந்து கீழே இருக்கிற ரூம்ஸ். ஓகேவா, மொத்தமாக 1 2 இங்கே ஒரு ரூம். அப்படியே போகணும்னா அது இருட்டாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் இங்கே ஒரு ரூம். ஓகே, அங்கே ஒரு ரூம் இருக்குது. அது இங்கே 4 ரூம். தென் அப்படியே மேலே போனோம்னா ஸ்டார் கேஸ் நான் காட்டுற சூப்பராக இருக்குது. அப்படியே ஏறினோன்னா இங்கே ஒரு இன்டீரியர் பண்ணியிருப்பாங்க, சூப்பராக இருக்கும். அப்படியே போனோன்னு வச்சுக்கோங்க. சாங்கெல்லாம் வளமாக போட்டு விளாண்டுருக்காங்க. அப்படியே நம்ம ரூம்குள்ளே போயிடலாம். ஓகே, இது வந்து எனக்கு கொடுத்த ரூம். ஸோ கொஞ்சம் கச்சன்னு இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீரியர் ஒர்க். ஸோ ஒரு ஃபேன், தென் ஒரு 2 சீட்டர் கட்டல் அண்ட் எக்ஸ்ட்ரா பெட்டும் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஹேங்கர் இருக்கும். ஸோ இது வந்து ரெஸ்ட் ரூம். அண்ட் தென் ஏசி வந்து இங்கே போட்டிருக்காங்க. இந்த கர்டன் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, நான் தெரியுவேன், அவ்வளோதான். ஆக்சுவலி இது மார்னிங் பார்த்தா தான் தெரியும். இப்போ கர்டன் க்ளோஸ் பண்ணிடலாம். மார்னிங் பார்த்தா தெரியும். தென் இங்கே ஒரு கர்டன் இருக்குது. இது எடுத்து கரெக்டாக இப்படி எடுக்கிறதா? ஆக்சுவலி கர்டன் எடுக்க முடியல. ஸோ வெளியே இருக்கிறது தெரியும். ஓகே, அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இது கொடுத்துருப்பாங்க. தென் இதுதான் நமக்கு கொடுத்த ரூம். கரெக்டாக மேலே இருக்கிற இன்டீரியர். ஓகேவா, தென் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஃப்ளோர், மேலே ஒரு ஃப்ளோர் மாதிரி. கீழே வந்து 4 பெட்ரூம் இருக்குது. மேலே கீழே 4, மேலே வந்து 3 பெட்ரூம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கீழே 4, மேலே 3. ஸோ நம்ம இந்த ரூம் எடுத்துருக்கோம். இந்த 3 ரூம் இருக்குது. தென் அது போக பார்த்திங்கன்னா ஒரு டைனிங் ஹாலும் இருக்குது. டைனிங் ஹால் நான் மார்னிங் காட்டுறேன். இப்போ ஃபுல்லாக பாட்டு போட்டு வைப் பண்ணிட்டுருக்காங்க. நான் போட்டேன், எனக்கு காப்பி ரீச் போட்டுருவாங்க. ஸோ மார்னிங் காட்டுறேன். கப்பலோட ஃபுல் வியூவையும் மார்னிங் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மார்னிங் 9 o'clock கப்பலில் செக் அவுட் பண்ணுறோம். சோகமாக இருக்குது. பிகாஸ் செம்மையாக இருக்குது. கப்பல் ஹேர் லெவலில் இருக்குது.
போகலாமா? செக் அவுட் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் சோகமாக இருந்தாலும் வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். பார்த்திங்கன்னா அப்படியே போய் படுத்து தூங்கணுன்ற பிளானில் இருக்கேன். பிகாஸ் எல்லாருமே போய் தூங்க போயிட்டாங்க. பிகாஸ் ஏர்லி மார்னிங் 6 o'clock எழுந்திரிக்கணும். ஸோ கப்பலில் மறுபடியும் இன்னும் நான் சில இடம் காட்டல. எங்களோட இந்த வராண்டா, ஐ மீன் எங்கள் ரூமை தாண்டி அடுத்த ரூம்ஸ் போகிற அந்த காரிடோர்ஸ் அண்ட் டைனிங் ஹால், அதுக்கப்புறம் இருக்கிற பால்கனி, அதெல்லாம் நான் காட்டல. அதெல்லாம் நான் மார்னிங் கம்பல்சரி உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஓகே, டாட்டா, குட் நைட். எல்லோரும் தூங்க, மார்னிங் பார்க்கலாம். ஓகே, குட் மார்னிங் ஆயிடுச்சு, சாப்பிட்டாச்சு, முடிச்சாச்சு. கிளம்பலாம், அப்படியே கிளம்பலாம். ஸோ வியூவெல்லாம் காட்டுறேன். தான் போட்டை நிறுத்தி ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. வெளியே போய் தான் பார்க்க முடியும். அந்த இடத்துல ஏஷியன் பெயிண்ட் ஒட்டிக்குன்னு ஏதோ வச்சுருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஓகே, நமக்கு வந்துச்சு. டைம் என்னன்னா 8:15 ஆச்சு. அப்படியே நம்ம கிளம்பலாம். வந்து ஒரு மாதிரி இருக்குது. சரி, ஓகே. தென் பார்த்தீங்கன்னா கொச்சி பீச்சுக்காக அங்கே போகிறோம். அப்படியே போகலாம். மறுபடியும் வந்தோம். மறுபடியும் இது வந்து கொச்சின் பீச். ஸோ இங்கே தான் சுற்றிட்டு இருக்கோம். மறுபடியும் போயிட்டு நல்லா சுற்றி பார்த்து உங்களுக்கு ஸ்லோமோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஆட் பண்ணுறேன். அங்கே வைப் பண்ணலாம். லூலு 5-star ஹோட்டல் பேர் என்ன? லூலு பயோகிளாட்டி இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் சென்டர். எல்லாம் லூலு கம்பெனி தான். யா இது துபாயில் கிடைக்கும். ஓ, துபாய் போகலாமா? சரியா? தாஜ்மஹல் பாரு. அல்ல, கிராண்ட் ஹயாத். எதெல்லாம் இப்போ சொன்னார்? பிரிட்ஜு கப்பலில் வந்து தள்ளுறதுக்காக 2 கப்பலும், இன்னொரு கப்பல் பேக் சைடு வருங்க. இது இந்த கப்பலை எடுத்து அதில் வச்சோன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன பீஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். கப்பலோட பின்னாடி சைடு காட்டுறேன் பாருங்க. അത് നമ്മുടെ ബോട്ടിന്റെ ഏറ്റവും ഫ്രണ്ടിൽ കാണുന്ന വൈപ്പിൻ ദ്വീപാണ് കേട്ടോ. ഏറ്റവും ഫ്രണ്ടിൽ കാണുന്നത് ആ നീല ഷിപ്പൊക്കെ എടുക്കണത്, ബോട്ടൊക്കെ എടുക്കണത്. അതിന് തൊട്ടിപ്പുറത്താണ്, അടുത്ത സൈഡാണ് ഫോർട്ട് കൊച്ചി. ബീച്ചൊന്നുമില്ല. ബീച്ചൊക്കെ സുനാമി എടുത്ത് കൊണ്ടുപോയി. ഇപ്പൊ നടക്കാനുള്ള വാക്കുവേ മാത്രമേ ഉള്ളൂ. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்கே ஒரு போட் இருக்கா, அது வந்து ஒரு இந்த மாதிரி போட்டு, ஐயோ தெரியுமான்னு தெரில ஆக்சுவலி. ஓகே, இப்போ தெரியுதா? அது வந்து யாரோ ஒருத்தவங்களோட ப்ரைவேட் போட் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த போட்டான். ஸோ பாருங்களேன், இடம் அப்படியே வெறித்தனமா നമ്മുടെ ബോട്ടിന്റെ വെൽത്ത് സൈഡിൽ കാണാം சைனா ஷிப்பு வேற லெவலில் இருக்குது. எத்தனை கண்டெய்னர் பற்றியா? செம்ம எவ்வளோ கண்டெய்னர் வச்சுருக்காங்க, கெத்தாக இருக்குது. எல்லாம் பாருங்கள், வேறு லெவலு. இது வந்து கண்டெய்னர்ஸ் ஃபுல்லாகவே மெரைன் மாதிரி. மெரைன் இல்லை, டெலிவரி பண்ணுறதுக்கு. செம்ம எல்லாம் பாருங்கள், இருங்க காட்டுறேன். சரி, எவ்வளோ கண்டெய்னர் பாரு, வார மாதிரிங்க. இதில் வந்து ஆக்சுவலி சைனீஸ்க்கு கப்பலாம். இது சைனாலேருந்து இங்கே வந்திருக்கு. இப்போ சைனாலேருந்து இங்கே வந்திருக்கு தானே. யாங்மிங் பேர் பார்த்தியா? யாங்மிங் செம்ம பேரில். YM ஃபவுண்டெயின், அதான் யாங்மிங். பாருங்க இங்கே YM ஃபவுண்டெயின்ஸ், யாங்மிங். யாங்மிங்
அதில் எவ்வளோ பெருசு பாரு, எத்தனை கண்டெய்னரு. அங்கே பாரு நங்கூரம் இல்லை, அங்கே பாருங்க நங்கூரம் இருக்குது. வேற லெவலில் ரொம்ப பெருசு நங்கூரம். அதை இழுக்கிறதுக்கு 2 கப்பல்றோம். அதை இழுக்க 2 கப்பல் தான் வச்சுக்கிறாங்க. ബോട്ടിന്റെ 2 സൈഡിലും കറക്റ്റ് ആയി നിൽക്കണം കേട്ടാ. போட் சாயுது, போட் வேற சாயுதான். நம்மளாம் இதில் சின்ன குழந்தைங்க மாதிரி இருப்போம். அதெல்லாம் போனால் எப்படியோ கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டருக்கு மேலே நடந்தாலே வரும் போல். அப்பா பெரிய கப்பல், சக்கங்க வெறித்தனம், வெறி பெரிய கப்பல். பெருசு இருக்கு பாரு. பசங்க இருக்கானுங்கல்ல சாயராமே, அத்தனை பேர் இங்கே வேலை செஞ்சு அடப்பு அடப்பே. ஸோ ரிட்டர்ன் பேக் டு ஹோம். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 9 o'clock அந்த மாதிரி டைமில் வீட்டுக்கு வந்துட்டேன். செம்ம டயர்டு, வந்ததும் படுத்து தூங்கிட்டேன். ஸோ ட்ரிப்லாம் முடிஞ்சு 2 days சூப்பராக போச்சு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஹேர் கட்லாம் பண்ணிட்டேன். காலையில் ஒரு 8:30க்கு எழுந்திரிச்சு போய் ஹேர் கட் பண்ணிட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ட்ரிப்பு செம்மையாக இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரத்தில் வரும். டாட்டா, பை பாய்.